விடுதலை இருக்கணும். விடுதலை இல்லாமல் இருக்கக்கூடாது.
யாரும் நாம யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நாம நல்லா துதிக்கணும். நாம இன்றைக்கு அதிக நேரம், இன்றைக்கு 5 மணி வரைக்கும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு 5 மணி வரைக்கும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். சும்மா அப்படியே வந்து 1 மணிக்கு ஓடுறது, 2 மணிக்கு ஓடுறதால இன்னைக்கு நாங்கள் 5 மணி வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த இடத்துல இருக்க போகிறோம். ஆமே தான் யாக்கோபு தேவன் பேசுகிற வரைக்கும் அவன் என்ன செய்தான்? அந்த இடத்திற்கு அசையவில்லை. ராமின் சொல்ற இன்னைக்கு நீங்க விசுவாசி, இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆமே நன்றி. உங்களோட ஆண்டவர் பேசிட்டு நீங்க இறங்கி போயிடணும். புரியுதா? ஆண்டவர் பேசிட்டு நான் போறேன்னு சொல்லக்கூடாது. அப்படி போய் சொல்லிட்டு போனீங்கன்னா போய் தெரிவிக்கிற சேர்த்து ஆயிடுவீங்க. அதனால அவன் செத்து போனான்னு சொல்லு. யாரு? அனனியா செத்து போனாங்க சொல்லப்படுகிறது. ஆமாம் இல்லை. அதனால நாங்கள் எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தை காத்திருக்கிறோம். மற்றவர்களுக்காக சொல்லிப்படி எல்லாமே அடுத்த சித்தமான அடுத்த மாசத்துல விசேஷ ஒரு உபவாச நாளை ஏற்படுத்தி அந்த நாளில காலையில 8 மணிலேருந்து பின்னர் 5 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் என்ன செய்வோம்? கத்தர போறோம். ராமின் நாட்கள் செல்லாது. சகோதரிகளை உலகத்தின் பயங்கரம். உலகத்தின் தலைவர்கள் எல்லாம் மறையிறாங்க, எல்லாம் ஓடுறாங்க, மறைகிறாங்க. உலகத்தை ஆளுகை செய்ய முடியாதுன்னு சொல்லி பயப்படுறாங்க. பொருளாதார சிக்கல்கள், பல பிரச்சனைகள் எல்லாரும் வெளியரங்கமா வெளியாகிற பிரச்சனைகள் எல்லாம் வெளியில வர்றதுனால அவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க? ஆமே அவருடைய ஆளுகை வரப்போகுது. ஆண்டவருடைய ஆளுகை வருவதற்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. ஆமாம் இல்லை விசுவாசிப்பான். ஆமே இங்கே எவ்வளவு காலத்துக்கு இங்கே கிடந்துக்கிட்டு இருக்கிறது. ஓடி போயிடும் பரலோகத்துக்கு. அவர் வந்தாருன்னா என்ன நடக்கும்? நம்மளால என்ன செய்யலாம்? போயிடலாம். ஆமாம் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே காலவேளை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வாய்களை திறந்து வலையில் சொல்லிருக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவரே கர்த்தாவின் காலவேளையை துதிக்க சோத்திரிக்க நாமத்தை பிரசாரவதற்கு மகிமைப்படுத்தக்கூடிய நேரத்துக்கு நன்றி. தொடர்ந்து கட்டுரை ஆகியானோடு இடைப்படுங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் எனக்கு இயேசுவின் நாமத்தினாலே சொல்லிக்கிறோம். ஒரு காரியத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். சுருக்கமாக நான் தியானிக்க போகிறேன். சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்னும் இஸ்ரவேல் பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று சொல். பின்னும் அப்படின்னா என்னது? மீண்டும் மீண்டும் சில நேரங்கள்ல என்னது செய்கிற தவறே செய்கிறது. சரியா? அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். சரியா? இன்னும் அவர்கள் என்ன செய்கிறாங்க? என்னது? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்கள் 7 வருஷம் மீதியான கையில ஒப்பு கொடுத்துட்டார். என்ன செஞ்சாரு? அப்ப நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சில காரியங்களை செஞ்சுட்டு இதே நம்மளா என்ன செய்வார்? ஆண்டவரே ஆமாங்க நம்மள வேற கையில அவங்க என்ன செய்தார்கள் இதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். சரியாக ஏன் ஆண்டவர் அவர்கள் மேல் கோபப்பட்டார், எதனால் அவர்களை மீதியான கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு முன்பதாக வாசி. என்ன வாங்கி என்ன இருக்கு? பின்னும் இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் பொல்லாப்பு செய்தோன்னு என்னது அவர் பார்க்கிறாரு. என்னடா அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் என்ன செஞ்சாராம்? மீதியான கையில் ஒப்பு கொடுத்தார்கள். மீதியான கையில் ஒப்பு கொடுத்த பிறகு என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக இவர்கள் என்ன தவறு செய்தார்கள், என்ன பொல்லாப்பு செய்தார்கள் சொல்லி நாங்கள் என்ன செய்யறோம் பார்க்க போகிறோம். என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமீன். யோசுவா புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிகளை நம்ம வாசிக்கலாம். சரியா? 24 21 வரைக்கும் வாசிக்கலாம். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி அப்படி அல்ல வாசி, நீங்கள் சொல்ற மாதிரி நீங்களும் உங்க வீட்டாரும் எப்படி கர்த்தரை செபிக்கிறீங்களோ பாசறையா, அது போலதான் நாங்களும் என்ன செய்வோம்? கர்த்தரையே செபிப்போம். சொல்லுங்க எப்படி சொல்றாங்க? ஜனங்கள் யோசுவா நோ 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 நோ
அப்படி அல்ல, நாங்கள் என்ன செய்வோம்? கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். சரியா? அப்பொழுது யோசுவா ம். ஜனங்களை நோக்கி, ம். கர்த்தரை சேவிக்கும்படி ம். நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு ம். நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் நான் என்னது, நான் எனக்கு நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் என்ன செய்யணும்? சொன்னதை நிறைவேற்றணும். அம்மாவில் அன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வந்திருக்கிற அன்பான பிள்ளைகளே, அதான் உடன்படிக்கை. யோசுவா, மோசைக்கு பிறகு யோசுவா என்ன செய்கிறார்? இந்த ஜனங்களை கொண்டு போய் எங்க சேர்க்க போறார்? கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துட்டு சொல்றாரு, என்னுடைய காலங்கள் முடிஞ்சிருச்சு, நீ என்னது, நீங்க தான் என்ன செய்யணும்? இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தமே, இந்த ஆண்டவர் நம்மளை எவ்வளவு தூரம் கொண்டு வந்தாரு, அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை மறந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ வந்தவங்கலாம் யாரு? எகிப்தில் அடிமையாக இருந்தவர்கள் அல்ல. இவர்களெல்லாம் என்னது, வனாந்திரத்தில் பிறந்த ஒரு சந்ததிகள். இவர்களை சொல்றாங்க, உங்களுக்கு நீங்க போகிற தேசம் எப்படிப்பட்ட தேசமா இருக்கிறது, நீங்க இருக்கிற தேசம் எப்படி இருக்கிறது? ஆசிரியக்கப்பட்ட தேசம். மோசை மூலம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆபிரகாம் மூலம் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒன்றுமே செய்யக்கூடாது. ஜனங்கள் சொல்றாங்க, யோசுவா எனக்கு அப்படி இல்லை, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை செவிக்கும்படிக்கு நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சி. நீங்க உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதற்கு நான் சாட்சி அல்ல. யார் சாட்சி? நீங்க தான் சாட்சி. ஆமாவே, அதை மோசே யார் சொல்ற? யோசுவாவுக்கு தெரியும் இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி தெரிஞ்சு நான் சொல்றேன். தம்பிகளே, தங்கச்சிகளே, நீங்க என்ன செஞ்சிருங்க? நீங்களே சாட்சி, நீங்களே வாழுங்க. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. உங்களுக்கு எல்லாம் தான் தெரியுது. ஆமா இல்லையா? வாசிங்க. அது பாருங்க என்ன சொல்றாங்க. ஓகே, நாங்கள் சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிப்போம். எங்களை நாங்கள் சபைக்கு வர்றது எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்டாக இருப்போம். ஆமாவே இல்லையா? எங்களை அப்படித்தானே மோச காலத்தில் வளர்த்துருக்காங்க. யோசுவா, நீங்களும் என்ன செஞ்சீங்க? அதே பாதையில தான் நடத்துவீங்க. நாங்கள் பாதைகளை என்ன செய்ய மாட்டோம், விலகி போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹலோ, என்னவா? அந்நிய தேவர்கள் வச்சுக்கிட்டு தான் என்ன சொல்றாங்க? நாங்க சாட்சி. அப்படி அல்ல, நாங்க என்னது, நாங்க சாட்சியா இருப்போம். அதை வேணும் வீட்டுக்கு சும்மா வச்சுக்கிறோம். அது ஒரு போட்டோ. அது சும்மா நாங்க எதுக்கு போனோம், ஒரு கோயிலுக்கு போனோம், அங்க வாங்கணும் ஒரு இது ஒன்று, அதை சும்மா ஸ்டைலுக்கு வச்சிருக்கிறோம். அவன் இல்லையா? நீங்க ஸ்டைலுக்கு வச்சிருக்கிறது தான் உங்களுக்கு கடைசியில் ஸ்டைல் ஆகும். சரியா? ஸோ அதனால அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதுக்காக எனக்கு கிஃப்ட் கிடைச்சிச்சு. சிஸ்டர் அவங்களுக்கு தெரியாது, நான் கிறிஸ்தவன் சொன்னோன்னா எனக்கு அதை கொடுத்துட்டாங்களா, அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம், அதை வீட்டில் வச்சுருக்கிறோம். அம்மாவை சாபத்தை கொண்டு போய் அவன் இங்கே வச்சுருந்தான், நடு வீட்டுக்குள்ள புதைச்சி வச்சுருந்தான். அதனால அவனும் அவன் குடும்பமும் செத்து போயிட்டாங்க. அவசியம். நல்ல ஊழியக்காரர் யாரு? யோசுவா. கடிந்து பேச மாட்டேங்கிறாரு. ஆமாம் இல்லையா? மோசே என்ன செஞ்சிருப்பாரு? கடிந்து பேசிப்பாங்க. யோசுவா என்ன சொல்றாரு? உங்களை பார்க்க தெரியுது, ஆனால் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ன செய்யுங்க, நான் சில நேரங்கள் சில வீடுகளுக்கெல்லாம் போகிற நேரம், ஊழியங்களுக்கு போகிற நேரம் போனால் அப்படி தான் இருக்கும். வீட்டுகளில் போனோம்னா என்ன செய்வாங்க, ஆவிக்குரிய சபைக்கு வரவங்க தான் வீட்டில் என்ன வச்சுருப்பாங்க, இவைகளெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ நான் வர்ற நேரம் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வர்ற நேரம் மனசு சொல்லிட்டு வரும், இதெல்லாம் என்ன செய்யுங்க, எடுத்து போட்டுருங்க, இதெல்லாம் என்னத்துக்கு பாடம் தானே, வீட்டுக்கு என்னதுக்கு அதெல்லாம் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். இல்லைன்னா இப்போ பாடமாக யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னது அப்படி கணக்கை சொல்லிட்டு வந்துடுவேன். அது மாதிரி யோசுவா சொல்கிறாங்க. நேராக திருப்ப சொல்லுவாங்க. கால வேலையில கர்த்தர் சொல்லுங்க, அந்த உபவாச நாளிலே ஜெபிக்க வந்திருக்கு உங்களை சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யணும், நேராக உங்களுடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது, அங்கும் இங்கும் இல்லாதபடி உங்களுடைய இருதயம் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு நேராக இருக்கு. அவருடைய இருதயம் உங்களுக்கு நேராக இருக்கிறது, அவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஜனங்கள் இங்கே வீட்டுக்குள்ள கொண்டு போய் என்னென்னமோ வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க, நம்முடைய அப்ப யோசுவாவையும் சேர்த்துக்கிட்டாங்க. யோசுவாவையும் என்ன செஞ்சுட்டாங்க, சேர்த்துக்கிட்டாங்க. நம்முடைய தெய்வம் செவி, கர்த்தரை அல்ல, கர்த்தரையே. எவ்வளவு உருக்கமா சொல்றாங்க. நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஐயோ பாசு கடைசி வரைக்கும் என்ன செய்வோம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஞானஸ்தானம் எடுக்கின்ற சார் இது ஞானஸ்தானம் அவனோ எதுவும் தப்பான வழியை போயிடக்கூடாது. இல்லை நாங்கள் என்ன செய்வோம், அப்படியே பிடிச்சிக்கிடுவோம். அவர் சத்தத்தைக்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். அவர்
அவரே செழிப்போம், அவரே என்ன செய்வோம். அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிய ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்திட்டார். சொல்லிட்டாரு, நீங்க தான் சாட்சி, அதனால என்ன செய்றேன், உங்களுக்கு இதை என்ன வச்சுட்டேன், பிரமாணமாகவும் நியாயமாக என்ன செஞ்சேன், எழுதி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அவர் எழுதி வச்சுட்டாரு. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, பின்பும் இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான். எது பொல்லாப்பான்னு சொன்னா உடன்படிக்கையை என்ன செஞ்சாங்க, மீறிட்டாங்க. இன்னைக்கு காலையில் வந்திருக்கிற நாம நீங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வாசிங்கள், அதே அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். நெருக்கம், செய்த தவறு நிமித்தம், செய்த மீறுதல் நிமித்தமாக அவன் எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இஸ்ரவேலர்கள் விதை விதைக்கும் போது மீதியானியர்கள் அமலேக்கியரும் கிழக்கத்து புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து தானும் என்ன செய்ய மாட்டான், எடுத்துட்டு போக மாட்டான். ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது, அவன் தேவன் வாங்க, அதுதான் எச்சரிக்கை. 7 வருஷம் ஒப்பு கொடுத்தாருன்னா என்னது, செய்த தவறுகளை உணர வேண்டும். இந்த கால வேளையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் நினைச்ச வேண்டும், தவறுகளை உணர வேண்டும். ஏன்னா தேவனை அனுமதிக்கிறார். தேவ பிள்ளைகளை வேற யாரும் அனுமதிக்கவில்லை. இது பிசாசின் காரியம் அல்ல. தேவன் பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், பிள்ளைகள் மனம் திரும்பாவிட்ட பிசாசு இடத்துல என்ன செய்யணும், சாத்தான் கையில ஒப்பு கொடுங்கன்னு சொல்றான். இன்னைக்கு பிள்ளைகளை அப்படிதான் செய்ய வேண்டியதா இருக்கு. நம்ம இவ்வளவு சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேங்க. அப்ப அவன் இந்த மாதிரி வேலை வாசிங்களே, இஸ்ரவேல் விதைக்கும் வாசிங்களே, 3 வாசிங்க. கர்த்தரை விட்டு விலகுறோன்னு அவன் ஒன்று சேர்ந்துக்கிறான். எதிராளியெல்லாம் என்ன செய்யறான், எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குருவான். ஆமா, இப்ப நீங்க ஆண்டை விட்டு விலகினோன்னு ஒரு பிசாசு அல்ல 7 பிசாசு வந்து என்ன செய்யும், வீட்டை சுத்திக்கிட்டு இருக்கும், கண்ணு ஆடிக்கிட்டு இருக்கும். வீட்டை சுத்தி என்ன செய்யும், கதவு திறந்தோன்னே என்ன செய்யும். அதுதான் அங்க நடக்குது. எளிமை வந்துட்டாங்க. என்ன செய்யறாங்க, கர்த்தர் அவரோடு இல்லை, கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்க மாட்டார், கர்த்தர் அவரை என்ன செஞ்சாரு, மீதியான கையில ஒப்பு கொடுத்துட்டார். அதனால நாங்க என்ன செஞ்சாலும் கர்த்தர் மௌனமாக இருப்பார். புரியுதா? எல்லாத்தையும் என்ன செஞ்சுவாங்க, அடிச்சு துரத்தி விட்டு அசிங்க. யோசிச்சு பாருங்களேன், வியாபாரம் பண்றீங்க, ஏதோ ஒரு வியாபாரம், இவனோ ஒருத்தர் வந்து அப்படி காலால தள்ளி விட்டாலும் எப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க. ஒரு கடை செய்றீங்க, ஏதோ ஒன்று பண்றீங்க, ஒரு 4-5 பேர் வந்து என்ன டீயை குடிச்சிட்டு என்னது காசப்படுமா போனால் எப்படி இருக்கும், அதுதான் உங்களுக்கு வருமானம். புரியுதா? அப்போ அந்த நேரம் என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா என்னது, தண்டனை அவருக்குரியது. சரியா? வாசிங்க. கர்த்தரை விட்டு விலகி போனார், அவருடைய சத்தத்தை விட்டு விலகி போனார், அவருடைய பிரமாண கட்டளைகளை விட்டு விலகி போனார், வார்த்தையை விட்டு விலகி போனால் பிசாசு எப்படி வர்றானா பாருங்க. அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் மாமச்சான் போயிட்டு என்ன செய்யணும், கூடாரம் போட்டு என்ன செய்யணும், சுற்றி போட்டு வளைச்சு என்ன செய்யணும், அங்கேயும் ஓட முடியாம இங்கே ஓட முடியாம போட்டு என்ன செய்யணும். நம்ம அங்கிருந்து ஓடுற நேரம் அவங்க என்ன செய்வாங்க, கைத்தட்டி சிரிப்பான். பிசாசு என்ன செய்வான், நீங்க கர்த்தரை விட்டு விடுப்ப, அவனுக்கு தெரியும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார் என்று சொல்லி அவன் நம்பிக்கையில என்ன செய்வான், எது வேணுமானும் செய்வான். அது போலதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், திரளாய் வருவார்கள், அவர்களுக்கும் அவர்கள் ஒட்டங்களும் என்ன முடியாததா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை வந்து என்ன செய்வாங்க, கெடுத்து போட்டுருவான். உன்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படி, அவன் உன் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி அல்ல. ஆமீன். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யலாம், கெடுத்து போடும்படி வருவான். ஆமீன். அதனாலதான் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்களேன், தேசத்துல வந்து அதெல்லாம் அள்ளி போட்டுடன் போறான்னு சொல்லப்படவில்லை. அவன் என்ன செய்யறான், வந்து கெடுத்து போடுவதற்கு தேவன் அனுமதிக்கிறான். எனக்கு உங்க குடும்பங்கள்ல சில பிரச்சனை வர்றது காரணம் என்னன்னு கேட்டா என்னது, நீங்கள் விலகி இருக்கிறபடினால் ஆண்டவர் உங்களை விட்டு விலகி இருக்கிறார்.
சத்துரு உங்களோடு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆமா இல்லையா? இன்னைக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். வாசிங்களா? ம் நெருக்கம் 7 வருஷம் என்னது? பரிபூர்ண நெருக்கத்துக்களை கொண்டு வா. ஒவ்வொரு வருஷமும் விதைக்கிறார்கள். ஆனால் என்னது? அடுப்பு மிகுதியா இருக்கிறது. நாளைக்கு போய் அடுப்பு என்ன செய்யணும்? அறுக்க வேண்டும் என்று சொல்லி இவங்க எல்லாம் செய்யற நேரம் அவன் கூட்டமாக வந்து சத்துரு என்ன செய்கிறான்? மேற்கொள்ளுகிறவனா இருக்கிறான். ஆமே. இந்த நாளில் யோசித்து பாருங்களேன். நாளைக்கு உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய தொழில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். மிக கவனமா இருக்கணும். வாசிக்கலாம். சிறுமைப்பட்டார். இஸ்ரவேலர்கள் சிறுமைப்பட்டவர்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் சிறுமைப்பட்டவர்களா? நீங்கள் நானும் கீழ்ப்படியாத நிமித்தம் நாங்கள் இன்றைக்கும் சிறுமைப்பட்டு போயிருக்கிறோம். வருமானம் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையை வாழ்வாதாரம் குறைந்து போறதுக்கு காரணம் யாரு? நாம் செய்த சில காரியங்கள். நம் நிமித்தம் நம்ம பிள்ளைகளுக்கும் அது தொடராதபடி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலர்கள் கரங்களை தட்டி தேவனை இப்பதான் என்ன செய்யுது? என்ன சொல்லுவாங்க? ஒரு பழமொழியில் சொல்லுவாங்களே, கண் கெட்ட பிறகு இப்ப அவங்க உணர்றாங்க. அப்ப என்ன செஞ்சிட்டோம்? பெரிய தப்புன்னு பண்ணிட்டோம். நம்முடைய மூதாதையர்கள் என்ன செஞ்சாங்க? யோசுவாவோடு பண்ணின உடன்படிக்கையை என்ன செஞ்சாங்க? மீறிட்டாங்க. இதை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அந்த நியாயாதிபதி புத்தகத்தை ஒவ்வொரு காலத்திலும் ஆண்டவர் இந்த ஜனங்களை மீட்கும்படியாக ஒவ்வொரு இரட்சகர்களை உண்டாக்குவார். அதுபோல இங்கே ஒருவனை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். வாசிங்களேன். முறையிட்ட பொழுது, முறையிட்ட பொழுது சொல்லுங்கள். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது, நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது, அதுக்கு நேரம் காலம் இல்லை. சத்தத்தை கேட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தத்தை கேட்ட உடனே என்ன செய்யறாரு? அவர்கள் எகிப்திலே அடிமையா இருக்கிற நேரம் என்ன செய்யறாங்க? அவருடைய கூக்குரலை கேட்டு இறங்கினேன் என்று சொல்லுகிறார். ஆமாங்களே, கர்த்தர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவருக்கு முன்னதாக நம்ம இந்த மாதிரியான கேடான காரியங்களை செய்து உலக இன்பத்துக்காக அந்த காரியம் இந்த காரியத்தை செய்து முறுவெடுத்து நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகணுமா? பாருங்க, அவங்க அவ்வளோ அழகாக விதைச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு போகிற நேரம் அவங்க வந்து விதிச்சு போட்டு போவாங்க. என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? வந்து இங்கே கிழங்கெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. அவன் வந்து என்ன செய்வான்? அப்படி மிதிப்பானா? ஏறி போட்டு அப்படி மிதிச்சுட்டு போவான். மாங்காவை வித்துக்கிட்டு இருப்பீங்க. மாங்காவை என்ன செய்வான்? அது சிரிப்பாங்க. தூக்கி போட்டு சிரிச்சுட்டு எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். பாருங்க, பிசாசு கர்த்தருடைய பிள்ளைகளை அவமானப்படுத்துவதற்கு தான் சுற்றி தெரியலாம். அப்போ நீங்கள் நானும் எவ்வளோ கவனமாக இருக்கணும். அது மாதிரி இல்லையா? நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு, அவமானப்படுத்துறதுக்கு, இல்லாமையில் இருக்கிறதுக்கு தான் அவன் என்ன செய்யறான்? இந்த மாதிரி கேடான காரியத்தை செய்யறான். இப்போ இனிதான் நம்ம ஹீரோ வந்துட்டார். யாரு? வாசிங்க. முறையிட்ட பொழுது முறையிட்ட உடனே ஆண்டவர் செய்யறாரு, ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறான். நோக்கி உங்க ஜெபத்துக்கு உடனே பதில் வருகிறது. ஒரு ஆமீன் சொல்லு. மனம் திரும்பின அடுத்த நிமிஷத்துல ஆண்டவர் போயிட்டு பாவம் மன்னிப்பேடு, அங்க போயிட்டு வா, இங்க போ, தாலுகா ஆபீஸ்க்கு போயிட்டு வா, வேற அங்கங்க இல்லை. என்ன சொல்றாரு? அதான் உடனே முறையிட்ட போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? உடனே என்ன செய்கிறான்? அந்த 7 வருஷம் முடியுது. ஆண்டவர் அதுவும் மிக கவனம். ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம் அதுதான். அந்த விஷயம் என்னது? இந்த டைம் வந்து கீப் அப் பண்ணுவாங்க. சரியா? எகிப்திலிருந்து அவங்க புறப்படுகிற அந்த நேரத்தையும் காலத்தையும் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்வார்? உடனே என்ன செய்ய வேண்டும்? பஸ்காவை ஆசரித்து விட்டு அந்த இடத்தை விட்டு என்ன செய்யணும்? அந்த ஒரு நிமிஷம், ஒரு நொடி பொழுது கூட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? அடிமைத்தனத்தில் உங்களை வைத்திருக்க மாட்டார். அதான் வார்த்தை கீழ்ப்படிந்து செய்யணும். நம்ம கருத்தில் அப்படி தான் ஆசீர்வதிப்பார். வெட்கப்படுத்த மாட்டார். இவங்க செய்த பாவத்தினால இப்போ அடிபட்டு உதப்பட்டு இப்போ வந்து கடைசியில் இருக்கிறாங்க, முறையிடுறாங்க. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பார்த்தீங்களா சொல்றேன், நினைவு கூட்டுறேன். உங்களை என்ன செஞ்சேன்? எகிப்தில இருந்து கூட்டிட்டு வந்தேன். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாமல் போனீர்கள். அங்க இருந்து கொண்டு வரவே மோசிட்டு சொல்லி கொண்டு வர மோசி சொல்லிட்டே வர. நீங்க என்ன செய்யணும்?
அன்னைக்கு என்ன செய்யணும்? கானானுக்குள்ள போன என்ன செய்யணும்? அங்கே அவங்களெல்லாம் என்ன செய்யணும்? துரத்தி விட்டுட்டு என்ன செய்யணும்? நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை இவங்க என்ன செஞ்சாங்க? துரத்தி விடாம என்ன செஞ்சாங்க? நம்ம ரொம்ப மனுஷன் ரொம்ப பாவம். ஐயோ பாவம், அந்த சிஸ்டர் பாவம், அந்த பிரதர் பாவம். வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு என்ன செய்வோம்? கொஞ்ச நாளைக்கு எடுங்க சிஸ்டர், அப்புறமேல நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று பார்த்துட்டு போங்கன்னு சொன்னால் அது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யும்? அதுதான் அப்போ ஃபோன் சொன்ன அனுப்புனா அனுப்பிடும். தேவையில்லாதவங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஆண்டவர் அனுமதிச்சா அவங்களை என்ன செய்யணும்? அவங்கள அனுப்பிடணும், கை கழுவிடணும். ஆமாவில்லை, அதுக்கு பிறகு ஒரு சிஸ்டர் என்ன சொல்லுவாங்களோ, அந்த பிரதர் என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே. பாவம், அப்போ பிள்ளைகளும் பாவங்களையும் நீ பாவம் பார்த்தீங்கன்னா நீ தான் கடைசியில் பாவத்தில் கிடந்து மிதந்துக்கிட்டு. புரியுதா? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியவன் ஆண்டவர் சொல்லுகிறார், அது என் தேசம், அது பாலும் தேன் ஓடுகிற தேசம், உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கு, இனி அவர்கள் இருக்கக்கூடாது, நீங்க தான் அந்த தேசத்தை அனுபவிக்க வேண்டும். இவங்க என்ன செஞ்சாங்க? நாங்களும் அனுபவிக்கிறோம், நீங்களும் அனுபவிங்க, நீங்களும் கொஞ்சம் வாடகை கொடுங்க, நாங்களும் கொஞ்சம் வாடகை கொடுக்குறோம். சரி, அல்லேலூயா, ஆமென். கவனமா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? வீடுகள்லாம் வாங்கி எல்லாம் பண்ணணும். வருமானத்துக்காக என்ன செய்யக்கூடாது? எதையாச்சும் உள்ள ஊற்றி விட்டுட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியாது? எலும்பவே முடியாது. காலையில் எலும்புனா இடுப்பு வலி, சும்மாவே பபா கிடைக்கிறதுக்கு மட்டுமில்லை, சும்மாவே இடுப்பு வலி. வாசிங்க. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியரையும் எமோரியருடைய தேவர்களுக்கு சொல்ற அனுப்புற பயப்படாத வரட்டு அப்படிங்கிற. நீங்க என்ன சொன்னீங்க? பயப்படுற பம்பு. வாசிங்க. கேளாம போயிட்டீங்க. ஐயோ, இப்ப யார் வர்றது? நம்ம ஹீரோ வர. சரி, வாசிங்க. வந்து வந்து உட்காந்துட்டாரு. அது நீயா நானா? இப்ப என்ன செஞ்சாரு? செபம் பரலோகத்தில் இருக்கிற நாம யார இயேசுவை பூமிக்கு கொண்டு வருகிறது. ஆமாம் இல்லையா? அந்த செபமும் அந்த விசுவாசமும் அந்த கீழ்ப்படிதலும் அந்த உணர்வும் என்ன செய்யுது? ஆண்டவரை அசைக்கிறது. ஆமென். அதுதான் மிக முக்கியம். செபம் பெரிதல்ல, கீழ்ப்படியவன். இனி நான் இந்த காரியத்துல ஒரு நாள் நினைச்ச மாட்டேன், உடன்பட மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் கீழ்ப்படுகிறவர்கள் கர்த்தர் இறங்குவார். அப்பதான் இறங்குவார். ஜெபம் பண்ணாலும் இறங்க மாட்டேன். இல்லையே, கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ண வேண்டும். ஆமென். உடன்படிக்கை பண்ணின உடனே பழைய ஏற்பாட்டின்படியாக அங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறான்? வந்து அமர்ந்துட்டார். மீதியான பார்த்துக்கிறோம். சரியா? மீதியானியரை எனக்கு என்ன வேணும்? எனக்கு மீதியானியரை ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு வாலிபன் எனக்கு வேண்டும். ஒரு ஆமிற்றம் எதிராளியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாலிபன் எனக்கு தேவை என்று சொல்லி பார்க்கிற பொழுதுதான் அங்கே பார்க்கிறோம். உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை அது ஆண்டவருக்கு பிரியமா இருந்துச்சு. வந்துட்டான்டா. யாரு? கிதியோன் வந்துட்டான். என்ன செய்வான்? கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, தரிசனமாக்கி சொல்ற. என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே. கேட்கணும். என்னண்டவரை இப்படியெல்லாம் எங்கள் அம்மா அப்பா நம்ம எங்களை சொல்லி கொடுத்துட்டே வந்தாங்களே, ஆனால் என்னது எதுவுமே காண கிடைக்கல. காரணம் என்னது? இவர்கள் செய்த மீறுதல் நிமித்தமாக என்ன நடந்துருச்சு? எல்லாம் தடைப்பட்டு போச்சு. இப்போ இந்த வாலிபன் பகவான் இந்த காலத்தில் எழும்பி வரலன்னு யோசிக்கிறோம். சின்ன வயசாக இருந்தால் ஒன்றும் தெரியலை. இப்போ பெரிய ஆள் ஆகிட்டான். இப்போ பெரிய வாலிபனை வந்தது பிறகு இப்போ ஒரு யாரோ எதிராளிகள் வாரார்கள். இவர்கள் விவசாயம் செய்கிற பொழுது இவர்கள் ஒவ்வொரு காரியங்கள் செய்யல. இதை தடை பண்ண வரையில இப்போவுமே யோசிக்கிறான். நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் எப்படி எங்களை எதிராளி மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி அவன் முடிவெடுத்து ஒரு காரியத்தை செய்ய முற்படுகிற பொழுதுதான் ஆண்டவர் இங்கே வெளிப்பட்டு சொல்லுகிறார். ஆமென்.
ஆமென். பராக்கிரமசாலியை நீ யாரு? மீதியானியரை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பராக்கிரமசாலி என்று சொல்லி அப்போ இவன் அந்த காரியங்கள்னு சொல்கிறான். ஆவாசிகளை முடிக்க போகிறேன். கர்த்தர் எங்களுக்கு ம் மீதியானின் கையில் எங்களை ஒப்புக்கொடுத்தாரோ என்றார். ம் அப்பொழுது கர்த்தர் ம். அவனை நோக்கி ம். பார்த்து ம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. இதுதான் எனக்கு போதும். எது? இந்த பலன் போதும். எந்த பலன்? மீதியானியரை மேற்கொள்ளக்கூடிய விசுவாசம் என்கிற அந்த பலன் வேணும். ராமன் சொல்லுங்க, என்னால முடியும். ஆமா இல்லையா? அதுதான் பலன். அதை விட்டுட்டு வேற ஒன்று பார்க்குறாரு. இவனுக்கு என்ன இருக்கிறது? அந்த பலன் வந்துருச்சு. ஆமாவே எதிராகிய மேற்கொள்ளக்கூடிய அந்த வாலிப பிராயத்தில் என் அன்பு பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? கோலியாத்தை மேற்கொள்வதற்கு தாவீதுக்கு என்ன உண்டானது? ஒரு பலன் உண்டானது. அப்போதான் யோசித்து பார்க்கிறார் தாவீது, என் மேல் இருக்கிற அபிஷேகமானது என்னது? சிங்கத்தையும் கரடியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று தான் அவன் கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? என்ன தேவனை நிந்திப்பதற்கு நீ யார் என்று சொல்றான். ராமன் சொல்றான். அதுபோல தான் வாலிப பிள்ளைகள் இந்த காலத்தில் கர்த்தருடைய என்னது வரங்களை, வல்லமைகளை, அபிஷேகங்களை பெற்றுக்கொண்டால் எதிராக என்ன செய்ய முடியாது? உங்களை நஷ்டப்படுத்த முடியாது. ஆமா இல்லையா? உங்களை மேற்கொள்ள முடியாது. அதான் வாலிப பிராயங்கள் உங்களுக்கு நான் சொல்றது, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த அபிஷேகத்தை நிலைத்திருங்கள். ஆமீன். இப்போ வாங்களை வாசிக்கிற மகன் ம் ம் இந்த பலன் போதும். இதை நீ என்ன செய்யக்கூடாது? இந்த பலத்தை நீ என்ன பிடிக்கணும் சொல்லுங்க. இந்த ஜெபத்தில், இந்த பலத்தில் உறுதியாக இருக்கணும். உறுதியாக இருக்கணும். என்ன வந்தாலும் எனக்கு நான் பயப்பட மாட்டேன். அம்மாவே இல்லையா? அப்போ ஆண்டவர் அப்போ பாருங்க, நீங்கள் பலப்படுகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை என்ன செய்கிறாரு? உற்சாகப்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். பயந்து கொண்டிருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ பயம் தெளிஞ்சிட்டு இவனுக்கு என்ன செஞ்சுட்டான்? அவங்க போயிட்டு என்ன செஞ்சான்? அந்த ஆலையில் போயிட்டு என்ன செய்யறான்? அந்த காரியத்தை செய்யறதும் பரவாயில்ல, இவன் ஒரு வெனது அவர்களை ஏமாற்றிட்டான். யார? மீதியானியர்கள் இந்த முறை குதிரையோடும் கழுதைகளோடும் வந்து எல்லாம் நாசப்படுத்த நினைக்கிற பொழுது என் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் ஒரு நாளும் அவன் எதிராளி நாசப்படுத்த விடமாட்டேன் என்று சொல்லி இவன் ஆலையிலே கொண்டு போய் போரடித்தான் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்ளணும்னு அப்படி முயற்சி செய்ய வேண்டும். ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க, ஒரே ஜெபம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யணும். ஒரே ஆண்டு ஒரே சோதரையா சோதரையா சோதரையான்னு இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் ஜெபத்தை மாற்றுங்க, உங்களுடைய ஜெப ஸ்டைலை மாற்றுங்க, உங்களுடைய வேத வாசிப்பை மாற்றுங்க. எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நடத்துறது போல ஒவ்வொரு நாள் டிஃப்ரென்ஸ், ஒவ்வொரு நாள் வித்தியாசமான செய்கிற பொழுது தான் அவர் யார் என்று நமக்கு காண முடியும். நம்ம ஒரே மாதிரி செஞ்சுக்க போனால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. காலையில் ஒரு 6 மணிக்கு பல்ல தீட்டி விட்டு 2 இட்லியை தின்னுட்டு பேக்கில் ஒரு இட்லியை சுற்றிக்கிட்டு அந்த கடையில் அங்கே போய் நின்று அப்படியே நிற்கிறது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? வித்தியாசம். ராமின்னு சொல்லுங்க. ஜெபத்தில், வேதம் வாசிப்பதில் எல்லாம் ரொட்டீனாக இருக்கக்கூடாது. இப்போ சில பேர் என்ன செய்வாங்க? காலையில் எழுந்தோன்னு சங்கீதத்தில் கொஞ்சம் வாசிக்கிறது, தக்கர 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 தக்கரன்னு அது வாசிக்கிறது. அடுத்து கொஞ்சம் என்னது நீதிமொழி வாசிச்சுட்டு சாலமோன் நீதிமொழி நல்லா இருக்குங்க சோத்துறோமா. அப்புறம் மற்ற அதிகாரில் ஒரு 4 வரியை வாசிச்சுட்டு கர்த்தாவே சோதரம் பார்த்துக்கோங்க யாருன்னு சொல்லிட்டு போகிறது. அப்படியா? இல்லை, உறுதியாய் தரித்திருக்கிறான் சொல்லுங்க. அப்போ உறுதியாக தரித்திருந்து இந்த கடைசி ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கவா? ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். 5 நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன். இப்போ சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன நடந்துச்சு? கிதியோன் ஆண்டவர் பயன்படுத்த தொடங்குகிறார், அடையாளம் கேட்கிறார். அதற்கு பிறகு திரளான ஜனங்கள் வராங்க. திரளான ஜனங்களிலிருந்து கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி என்ன செய்கிறாரு? 300 பேரை ஆயத்தப்படுத்திட்டார். 300 பேர் என்ன செஞ்சாரு? 300 பேர் தான் போதும். சபையில் ஆயிரக்கணக்கான பேர் வந்து உட்காந்து கொட்டாய் விட்டுக்கிறத விட 30 பேர் வந்தாலும் என்னது? ஜெபம் வல்லமையாக இருக்கணும். இந்த நாளிலே கூட அடுத்த ஜெபத்தை இந்த மாதிரியான நடத்தணும். சரி, எழுதி கொண்டு வந்து சும்மா வைராக்கியமாக அப்படி நடத்தணும். நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். புரியுதா? ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியாக டிஃப்ரென்ஸ். ஆண்டவர்கிட்ட கேட்குறேன்னா ஆண்டவர் இப்படி அப்படி நடத்துங்கிற நேரம் நம்ம அந்த மாதிரி தான் போகணும். இல்லைன்னா அது ஒரே மாதிரி நடத்திக்கிட்டு போனோம்னா அது ரொட்டீனாக இருக்கும், அது நல்லா இருக்காது வர்றவங்களுக்கும். அதனால தான் சபைகள் இப்போ நான் நினைக்கிறேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முதல் செய்தியை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் என்ன செய்வோம்? ஆராதனை நடத்தப்போம். அப்போ சரி வாரீங்களான்னு பார்ப்போம். அன்பு பிள்ளைகளை சபைக்கு வருவதை என்ன செஞ்சிடக்கூடாது? அவங்க தாமதிக்கக்கூடாது, வரணும். சரி, நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதி 7ஆம் அதிகாரத்தில் 14 வாசிக்கிறோம். 3
இதுதான் ஜெப குறிப்பு. என்னதுமா இது? ஜெப குறிப்பு. இப்போ யாரு ஜெப வீரன்? யாரு? கிதியோன் ஜெப குறிப்பு கொடுக்குறான். சரியா? உங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிந்ததுனால நான் என்ன செய்றேன், உங்களுக்கு இந்த ஜெப குறிப்பா நான் கொண்டு வரேன். முதலாவது குறிப்பு வாசி. அந்த 3 பேரை ம் 3 படையாக வகுத்து ம் அவர்கள் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு எக்காளத்தையும் வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியும் கொடுத்து முதலாவது திட்டமிடுதல். உங்கள் ஜெபம் எப்படி இருக்கணும்? திட்டமிடுதல். ஒரு காரியத்தை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? திட்டமிட்டு செய்ய வேண்டும். திடீரென செய்யக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? இரவு பகலா யோசிக்கணும். ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் திட்டமிட வேண்டும். ஒரு கார் வாங்குறோன்னு என்ன செய்யணும்? யாருக்கு சொல்லுவாங்க, வாங்க சார் நாங்கள் ஒரு கார் இருக்கு வாங்குவோம்னா நீங்கள் போயிட்டு என்ன செய்யக்கூடாது, அவங்க சொல்லிட்டாங்கன்னு வாங்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்? திட்டமிட வேண்டும். அதுக்குரிய தேவைகளை சந்திக்க வேண்டும். அவன் எந்த ஒரு பிரச்சனை இல்லாதபடிக்கு செயல்படும். அப்போ இங்கே கிதியோன் வித்தியாசமான ஒரு திட்டமிட்டது. இது பார்க்குறது பயங்கரமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சாதாரண அடிக்கடி நம்ம இது பிரசங்கத்தை கேட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வேறு விதமாக நான் சொல்லுங்கள். இப்போ இது ஒரு ஜெப குறிப்பு. முதலாவது ஜெப குறிப்பு என்னது? ஆமாம். அப்போ நீங்கள் ஜெபத்தில் போய் உட்காந்து என்ன செய்யணும்? எப்படி ஜெபிக்கணும்னு திட்டமிடணும். சரியா? போய் உட்காந்தோன்னு முழங்கால் போடணும். ஐயோ அப்போ தான் கழுவக்கூடாது. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? முதலாவது என்ன செய்யணும்? திட்டமிடுதல். இரண்டாவது திட்டமிட்டால் போதாது, செயல்படுத்த வேண்டும். இரண்டாவது என்னது? செயல். திட்டமிட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. அதை வாங்க குப்பாங்க இதை வந்து சில பேர் நினைப்பீங்க, நான் ஐயா சொன்னாங்க மேலே கட்டணம் சொன்னாங்க நீங்கள் நினைக்கக்கூடாது. திட்டமிடுகிறோம், செயல்படுத்துவதற்கு வரணும். பருவத்திலிருந்து ஒத்தாசை வரணும். அப்போ திட்டமிட்டதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? கிரிகை இல்லாத விசுவாசம் அப்போ என்ன செய்ய வேண்டும்? நம்ம திட்டமிட்டு கொண்டே இருக்கணும். எப்போ நமக்கு சான்ஸ் கிடைக்கிறது அப்போ என்ன செஞ்சிடணும்? செயல்படும். அப்போ ரெண்டாவது என்ன நடக்குது? இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சனாலும் உங்களுக்கு இதை நான் குறிப்பாக சொல்லுகிறேன். ரெண்டாவது செய்கிறாங்க, என்ன செய்யறாங்க? செயல்படுத்துறாங்க. சரிங்க, மூன்றாவது வாசிங்க. மூன்றாவது காரியம் என்னது? ஒருமனப்படுத்த. சபைக்கு வர நீங்க என்ன செய்யணும்? ஒருமனப்படும். முதல் என்ன செய்யணும்? திட்டமிடணும். இரண்டாவது செயல்படுவதற்கு என்ன செய்யணும்? ஒருமனப்பட வேண்டும். பெந்தெகோஸ்து நாளில் எல்லாரும் வந்து என்ன செஞ்சாங்க? மேல்மாடியிலே முதலில் அமர்ந்திருந்தார்கள். எல்லாம் பார்த்தா என்ன தெரியலையே, போய் உட்கார்ந்துட்டு இருந்தாரே, ஒண்ணுமே புரியலையே. திடீரென்று என்ன செய்யறாங்க? ஒருமனப்பாடு வருகிறது. ஒரு சொல்லுங்க. சபைக்கு நீங்க அதுக்காக சொல்லுவோம் 6 மணிக்கு ஜெபம்னா 5 மணிக்கு அன்றைய காலத்துல வந்து என்ன செய்யணும்? உட்காந்து அப்படியே ஜெபத்தில் இருக்கணும். வந்து ஒரு சிஸ்டர் என்ன எத்தனை வந்தீங்களா? போன கடையில் தக்காளி வாங்கிப்போம் அப்படின்னு இருக்கக்கூடாது. வந்து உட்காந்துட்டீங்க என்ன செய்யணும்? அந்த ஒருமனப்பாட்டை கொண்டு வரணும். ஒராமின்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு பெரிய யுத்தம் பண்ண வந்திருக்கீங்க. எதிராளி அங்கே படுத்து கிடக்குறாங்க. எதிராளி எப்படி கிடக்குறாங்க? திரளாய் படுத்து கிடக்குறான்னு போட்டிருக்கு. அப்படியே அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. நீதியானியரின் அமலேக்கியரும் சகல கீழே கிழக்கத்து புத்திரரும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடக்குறாங்க. 1 2 இல்லை. வெட்டுக்கிளின்னா எப்படி? இவங்க எத்தனை பேரு? 300 பேர் அங்க வெட்டுக்கிளி மாதிரி கிடக்குறாங்க. ஜெயம் எடுக்க முடியுமா? இந்த 300 பேரோட ஒரே ஒருத்தர் என்ன செய்யறாரு? வந்துகிட்டு இருக்காரான்னு சொல்லுங்க. முன்னும் பின்னும் இஸ்ரவேலை நடத்தினவர் தேவ தூதர் பார்த்துக்கிட்டான். அவசியம்தான். அடுத்து என்ன செய்யணும்? உறுதியாக இருக்க வேண்டும். முதலாவது திட்டமிடுதல், இரண்டாவது செயல்படுத்துதல், மூன்றாவது ஒருமனப்பாடு, மற்ற 4வது என்னது? உறுதியாக இருக்கணும். 3 பேரை பிரிச்சு வச்சிருக்கிறார். 300 பேரை 100 பேரை வச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த சத்தம் என்ன செய்யணும்? ஒரே டைம்ல என்ன செய்யணும்? ஒரே டைம்ல ஊதுனா என்ன நடக்கும்? அவர்களால் என்ன செய்ய முடியாது. 3 பக்கம் ஊதுனா என்ன நடக்கும்? அவங்களால அப்படின்னு பயம் உண்டாயிடும். அம்மா இல்லையா? ஒரு பக்கமா 3 பக்கம் வராங்க. அம்மா இல்லையா? பாத்தீங்களேன். எத்தனை வசனம்டா? 19. அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காளங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த
திட்டமிட்டார்கள். என்ன செய்யறாங்க? முதலாவது திட்டமிட்டாங்க எப்படி செய்யணும். அதில் மாற்று கருத்து இருக்கக்கூடாது. இங்கே ஒன்று சொல்லிட்டு இதுவும் தலையாட்டிட்டு வெளியே வேங்குது. இப்போ உங்களை அனுப்புகிறேன் ஒரு வீட்டில் போய் கூட்டம் நடத்துங்க அப்படின்னா அங்கே போனோம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை வேற மாதிரி மாற்றி விட்டுறோம். என்ன செய்யணும்? திட்டமிடுகிறோம். ரெண்டாவது என்ன செய்யப்படுறோம்? செயல்படுகிறோம். மூன்றாவது என்ன செய்யப்படணும்? ஒருமனப்படும். 2 பேரை பிடிச்சி அனுப்புனா நீங்கள் 2 பேரும் என்ன செய்யணும்? ஒருமனப்பட வேண்டும். ஜெபிக்கிற நேரம் உங்களுக்கு தான். இங்கெல்லாம் 8 மணி என்ன வெள்ளிக்கிழமைனா ஜெபிக்கிற எப்படி இருக்கணும்? ஒருமனப்படணும். அந்த சிஸ்டருக்கே ஜெபத்தை கொடுக்குறாங்க. எனக்கு வர விருப்பம் இல்லை. வராட்டிப்போ உன்னுடைய ஊழியம், தலையில் உள்ள ஊழியம், அபிஷேகம் இல்லாமல் போயிடும். புரியுதா? யாருக்கு நானும் ஃபெலோஷிப்புக்கெல்லாம் போனால் ஒன்றுமே எனக்கு போவேன், பாட்டு பாடுவேன், சாப்பிடுவேன், பேசாமல் வந்துடுவேன். எதையும் தலைக்கு மேலே என்ன செய்ய மாட்டேன். போட்டுவிடக்கூடாது. தாவீதுக்கு அவ்வளோ பெரிய அபிஷேகம் கிடைத்த பொழுதும் தலைமையை தூக்கி வச்சு கொண்டாடல. அந்த தேசத்தில் கர்த்தர் என்ன செய்தான்? ராஜாவோடு உயர்த்தினான். கடைசி வரைக்கும் பாருங்க, தாவீது எந்த இடத்துலாலும் தன்னை உயர்த்தியதாக அங்கே சொல்லப்படவில்லை. அதுபோலதான் நீங்களும் நானும் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஆண்டவருடைய காரியங்களை வர 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 என்ன செய்யணும்? உங்களை தாழ்த்த கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை உயர்த்துவார். ஆமாம் இல்லையா? உங்களுக்கு எல்லாம் தெரியுது. அதனால நான் என்ன செய்யக்கூடாது? என்னை கொடுத்தா நான் நல்ல ஆராதனை இல்லை, என்னை கொடுத்தா நான் நல்ல இல்லை. அன்னைக்கு யாரை கொண்டு ஆண்டவர் யாருக்கு பேச விரும்புகிறாரோ அவர்களை கொண்டு அவரை கர்த்தர் பேசுவார். அதுல நாங்க என்ன செய்யக்கூடாது? இடைப்படவே கூடாது. இங்க என்ன நடக்கிறது? இங்க ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து கிடக்குறாங்க. இப்ப என்ன வாசிங்களேன்? 21 வாசி மகள். அந்த 21 வாசி. நிற்கிறார்கள். உங்களுக்கு என்ன கொடுக்குதோ அதான் செய்யணும். அங்க வந்து வேற ஒன்றும் செய்யக்கூடாது. மெல்லையும் கீபோர்டு வாசினா கீபோர்டு தான் வாசிக்கணும். கீபோர்ட்லையும் டிங்கிங்க கூடாது. என்ன செய்யணும்? எது கொடுக்குறோமோ அதுதான். அதை விட என்ன செய்யணும்? இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு சிஸ்டர், இதுதான் செய்யணும், அதை மட்டும்தான் செய்யணும். அப்படிதான் ஐயா அப்படிதான் சொன்னாங்க. என்னால் இல்லை, சொன்னதை சொன்னபடி செய்ய வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். அப்பதான் ஜெயம் எடுக்க முடியும். இல்லைன்னா பிசாசான கொலைப்பி விட்டுருவான். இந்த விஷயத்தை பாருங்க, அவங்க நிற்கிறாங்க 300 பேர் 100 பேர் நிற்கிறாங்க. அங்கே அவங்க லட்சக்கணக்கான பேர் என்ன செய்யறாங்க? இவங்க ஏறி மிதிக்க பார்க்குறாங்க. வாசிங்க பிடிப்போம். பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையில் நிற்கிறார்கள். அதுதான் ஆவிக்குரிய சபைக்கிற ஒருவருக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? மேட்டுமே மேன்மை இருக்கக்கூடாது. எனக்கு 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 அந்த சிஸ்டருக்கு அந்த ஆவியில ஒத்துக்கொள்ளாது. அப்போ உனக்குள்ள என்ன ஆவி இருக்குது? என்ன கொட்டாவி இருக்கா, இட்லி அவிக்கிற ஆவி இருக்கா? எனக்கு அவங்களுக்கு ஸ்பிரிட்ல ஒத்துக்கொள்ளாது. நீ போய் நீ சபைக்கே சரி வர மாட்டேன். புரியுதா? இந்த முறுமுறுப்புகள்லாம் இருக்கக்கூடாது. அவர்கள் பாருங்க தங்கள் தங்கள் நிலையில நிற்கிறாங்க. நான் முடிக்கிறேன். ஏன் அவர்கள் அவர்கள் நிலையில் நிற்கிறார்கள்? நீங்க உங்க வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா அவர் யாரு? அந்த என்ன யோசிச்சு பாருங்க. கற்பனை பாருங்க, என்ன நடந்திருக்கும்? சொல்லுங்க, என்ன நடந்திருக்கும்? யாரு கண்டு பயந்துருப்பாங்க? கிதியோனையா? 300 பேரையா? சொல்லு. ஒரே பட்டயத்தோடு அங்க ஒருவர் நின்று கொண்டு பார்த்தோம். இவ்வளவு நாள் யாரு இவர் இல்லை, 3 பேரை தானே உள்ளுக்கு போட்டோம், 4வது ஒருத்தர் நிற்கிறாரு, ஒரு யாரு? அந்த மாதிரி இங்க இவங்க பாக்குறாங்க. என்னது? இவங்க கொஞ்சம் பேர் தான் நின்று இருக்காங்க சங்கு ஒதுக்கிட்டு. ஆனா நடு ஒருத்தர் என்ன செய்யறாரு? நின்று கொண்டு இருக்கிறார்கள். பாளையத்தை சுற்றிலும் அவர்கள் தங்கள் நிலையில நின்றார்கள். அப்பொழுது பாளையத்துக்குள்ள வந்து யுத்தத்துக்கு வந்து நிக்கிறவங்க 300 பேர் அங்கங்க இதை வச்சுட்டு நிக்கிறாங்க. என்னது? பானையை உடைச்சிட்டாங்க. இப்ப பானையை உடைச்சோன்னா என்ன நடக்குது? ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. ஆமாம் இல்லையா? ஆமா, நம்ம ஒரு வெளிச்சம் வந்தோன்னா அவங்க என்ன செய்வாங்க? பார்த்தவங்க பயந்துட்டாங்க. இந்த வெளிச்சத்துல நான் நினைக்கிறேன் அந்த பட்டயத்தோடு நிற்கிறவரை கண்டிருப்பாங்க. ஆமாம் இல்லையா? அவ்வளவுதான். நீங்க சொன்ன மாதிரி என்ன செஞ்சீங்க? போட்டுட்டு நான் வாசிங்களேன். 300 பேரும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சிதா மட்டும் ராபாத்திற்கு சமீபமான ஆர்பமேல் கொலபியான் எல்லை மட்டும் ஓடி போயிட்டாங்கல்ல.
ஓடி போயிடுச்சு. ஆமாம் இல்லையா? ஓடி போயிட்டு அப்படின்னா என்னது? அது ஒன்றுமே இல்லை. பிசாசு ஒன்றுமே இல்லை. எதிராளிய வாரமே ஒன்றுமே இல்லை. போய்ப்பார்கள் அப்படி சொல்லவில்லை. அவன் என்ன சொல்றாங்க? அது போயிடுச்சு. சொல்லுங்க, போயிடுச்சு. 7 மினிட் ஜெபிக்க போகிறோம். எங்களுக்கு எதிராக 7 வருஷம் அடிமையாக வச்சிருந்தது போயிடுச்சு. சொல்லுங்க, பிரச்சனையை வச்சுக்கிட்டு வீட்டில் கிடந்தது போயிடுச்சு. தத்திரியம் போயிடுச்சு. சாபம் போயிடுச்சு. வியாதி போயிடுச்சு. இதுவரை உதவி செய்தார். நமக்காக சொல்லுங்க, எனக்காக எனக்காக யுத்தம் செய்தார். பாடுவோம், நாளெல்லாம் பாடுவோம். எல்லாம் பாதுகாக்க பாடுவோம். சொல்லுங்க உற்சாகமாக, நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக பெறத்தோடு யுத்தம் செய்கிறீர்கள். பட்டயத்தோடு நிற்கிறார். கத்தர் பட்டயத்தோடு நிற்கிறார். நீங்கள் அநேக விண்ணப்பங்களை ஏறெடுத்தோம். ஆண்டவரே, எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுத்தீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு கூட பேசின ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் செவியில் ஜனங்கள் மனம் திரும்பின உடனே தேவன் அவர்களை மீட்கும்படியான காரியங்களை மிக இலகுவாக மிக நேர்த்தியாக ஆண்டவர் செய்தவர்களை மாமே அந்த பயங்கரமான போராட்டத்தில் விடுவித்தது போல இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிற அநேகர் அப்படிப்பட்ட நிலைவரத்தில் இருந்தார். நீங்கள் நாமே மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஒரு விஷயம், இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே தீர்க்கதரிசி அனுப்பி கர்த்தர் பேசினார். தீர்க்கதரிசி அனுப்புனது மாத்திரமல்ல, ஆமென், அங்கே கிதியோனை பலப்படுத்தும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே வெளிப்பட்டார். அவனை உற்சாகப்படுத்தி பராக்கிரமசாலியை உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு போ என்று சொன்னார். அவனும் ஆமென் ஆண்டவரிடத்தில் அடையாளங்களை கேட்டுக்கொண்டவன் புறப்பட்டு போய் அவன் செய்ய தொடங்கின ஒவ்வொரு காரியத்தை நிதானித்து ஒவ்வொரு காரியத்தை செயல்படுத்தினபடினாலே அவருக்கு விரோதமாக எழும்பி வந்த அந்த மீதியானியர்கள் அவன் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்கள் அந்த 300 பேருக்காக அவன் கண்டு பயந்து அந்த இடத்தை விட்டு அவர்கள் அவன் ஓடி போட்டார்கள். இந்த கால வேளையில் உங்கள் மத்தியில் உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய பொருட்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறான். நீங்கள் இன்னைக்கு மன திரும்ப ஆண்டவரே, நான் மன திரும்ப சில காரியத்தில் நான் விட்டு கொடுத்துட்டு போயிட்டேன் ஆண்டவரே. அதனால தான் நான் மாதங்களோடு நஷ்டம் ஆண்டவரே. எனக்கு சேர்வை இல்லை, எனக்கு வருமானம் இல்லை, நான் சேர்க்க முற்படுகிறேன். அது என்னையே தெரியாமல் எனக்கு தெரியாமலே அது இல்லாமல் போகுது சொல்லுங்க ஆண்டவரே. என் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொட்டிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், குறைபடக்கூடாது. நான் செய்த ஒரே ஒரு சிறிய காரியம் உடன்படிக்கை, அதை நான் மீறினபடினால் எனக்கு ஏற்படுகிற இந்த பிரச்சனை இன்றைக்கு கர்த்தர் எனக்கு உணர்த்தி இருக்கிறார்.
என்னோடு கர்த்தர் பேசியிருக்கிறார்கள் உணர்ந்து ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாகுங்கள். இன்றைக்கு சத்துரு உங்களை விட்டு விலகி போவான். இந்த கிரியைகள் உங்களை விட்டு விலகி போகும். இனி உன் குடும்பத்துக்களை சத்துரு மேற்கொள்ளாதபடிக்கு பிசாசான உங்களை மேற்கொள்ளாதபடி சத்துரு உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் வேலி அடைத்து உங்களை பாதுகாக்கிறார். உங்களை சுற்றிலும் வேலி அடைக்கிறார். உங்களை சுற்றிலும் வேலி அடைக்கிறார். சபையை சுற்றிலும் வேலி அடைக்கிறார். சபை ஜனங்களை சுற்றி வேலி அடைக்கிறார். உன் பிள்ளைகளை சுற்றி வேலி அடைக்கிறார். உன் கணவனை, உன் புருஷனை, உன் மனைவியை, குழந்தைகளை, உன் உறவுகளை எல்லாரையும் அவனை சுற்றி வேலி அடைக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்கிறார். இந்த பகல் வேலையில் அநேக குறிப்புகளுக்காக அநேக காரியங்களுக்காக ஜெபித்தோம். இந்த ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஆமென் பதில் கொடுத்தபடினால் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்த நாளை நடக்க இருக்கிற ஆண்டவரை திருவிருந்து ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த காலம் ஆண்டவரை இந்த உபவாச நாளிலே கலந்து கொள்ள முடியாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையார் எல்லாருக்களையும் இன்னைக்கு கேட்ட ஆண்டவரே ஜெப குறிப்புகள் வழியாக சமாதானம், ஐக்கியம் எல்லாம் ஆண்டவரே சபையில் காணப்படுகிற பொழுது சபை பெருக்கத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. தேவன் அப்படியே செய்யப்படுகிற கிருபைகளுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து வந்திருக்கிற ஊழியக்காரர்கள், வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருக்காக செபிக்கிறோம். இந்த நாள் முதல் நாளில் இந்த இடத்துல வந்திருந்தாலும் நீ வந்ததுக்கு ஒரு முகாந்திரம், நீ வந்ததுக்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் விசுவாசிப்பீர்களான உங்களுக்குள்ளேயும் உங்கள் குடும்பங்களுக்குள்ளேயும் என்ன பிரச்சனைகளில் கட்டப்பட்டிருக்கீர்கள், என்ன போராட்டங்கள், என்ன காரியத்தினால் இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்களோ என் தேவன் தாமே சகலுடைய வாழ்க்கையை மாற்றுவது போல உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாங்க. ஒவ்வொரு ஊழியக்காரனை ஆசீர்வதிங்க. சபை விசுவாசப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நடத்தி கருத்தில் போகிறேன். துதியான மகிமை யாவற்றையும் நமக்கு ஒருவருக்கு ஏற்படுகிறோம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.